ஆதாரமே அழைத்தவரே நம்மை அழைத்தவர் யார்தான்? அல்லேலூயா. மனுஷன் அழைக்கல, மத்தவங்க நம்மளை கூப்பிடல. ஒருவேளை உறவுன்ற முறையில இங்க எந்த காரியமும் நமக்கு இல்ல. அதை புரிஞ்சுக்கணும். சில காரியம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. சில நேரத்துல நம்ம உறவாவே பார்ப்போம். அல்லேலூயா. சபைக்குள்ள உறவுக்கு இடம் இல்லை அப்படின்னு உறவுன்னு பேசணும் தான் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வேதத்தில் ஒரு சில வசனங்கள்லாம் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். இன்னைக்கு உங்களோடு கூட தேவன் பேசட்டும். கடந்த நாட்கள்ல பார்த்த அதே காத்திருப்புக்கு நேராய் உங்களை கொண்டு செல்கிற ஒரு வேலை. லூக்காக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 25வது வசனத்துல ஒரு பரிசுத்தவான் காத்திருந்தாராம். அவர் யாரை பார்க்க காத்திருந்தார் அப்படி சொல்லாமா? இல்லை, தன்னை அழைத்தவரை பார்க்க காத்திருந்தார். தன்னை கருவிலே கண்டவரை பார்க்க காத்திருந்தார். என்னை உருவாக்கினவரை பார்க்க காத்திருந்தார். அவருக்கு நல்லா தெரியும், சிமியோனுக்கு என்னை உண்டாக்கினவரே அவர்தான். அவர் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். அவர் எப்படி காத்திருந்திருப்பாரு. என்ன உருவாக்கினவர், உலகத்தை உருவாக்கினவர் நான் பார்க்க போறேன். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் ஒரு குழந்தை பாலனாய் வரப்போகின்றார். அவரை நான் பார்க்க போறேன். யாருக்கும் கிடைக்காத சாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆபிரகாமுக்கு கிடைக்கல, முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கல, யாருக்கும் கிடைக்கல. எனக்கு கிடைக்க போது அதற்காக நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம மனநிலையில இருந்து நம்ம ஓரளா வாசிக்கிற மாதிரி பார்ப்போம். அப்படி பார்க்க கூடாது. நீ இமேஜினேஷன் போயிட்டு பண்ணிட்டு உள்ள போயிடு. அந்த நாட்களுக்குள்ள கடந்து போ. சிமியோன் பக்கத்துல நீ இருந்தாதான் அவர் சந்தோஷத்தின் நிறைவை புரிஞ்சு கொள்ளவே முடியும். நம்ம வேதத்தை ஓரமா நின்று பார்க்கிறோம். வாசிக்கிறது ஏனோ தானே என்று வாசிக்கிறேன் இல்ல. ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்துக்குள் நீ கடந்து சென்றால் தான் அந்த அனுபவத்தையும் புரிஞ்சுக்க முடியும். சில நேரத்துல ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷப்படுவான். ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தது. ஒரு மக என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. கர்த்தர் தான் அந்த காரியத்தை செஞ்சாரு. ஜெபிக்கிறதுனால நம்ம வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. கிருபை பாராட்டி நம்மளை ஜெபிக்க நிக்க வச்சிருக்காரு. நான் மறந்துட மாட்டேன். 5 வருஷமா அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லையா. அப்போ அந்த பிள்ளை கன்சீவ் ஆனாங்க. 5வது மாசத்துல ஒரு டெஸ்ட் எடுக்க போறாங்க. என்கிட்ட போன் பண்ணாங்க. அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அழகா. அப்பா, நான் டெஸ்ட் எடுக்க போறேன்பா, எனக்கு ஜெபம் பண்ணிக்கித்தான், ரொம்ப முக்கியமான டெஸ்டான். அப்பயும் கர்த்தர் அந்த மக பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னாரு. ஒன்னும் இல்லை என்று சொல்லி அனுப்பு. நான் நிறைய நேரத்துல சில காரியத்தை டப்புன்னு சொல்லிடுவேன். எனக்கு ஏசப்பா சொல்லுவாருன்னு நான் சொல்லிடுவேன். நான் சொன்ன, உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ போ, நீ பயப்படாத. இல்லப்பா, இதுதான் ரொம்ப முக்கியமா. ஒன்னும் இல்லை, போ, ஏசப்பா இருக்கிறாரு. போயிட்டு வந்தோடனே அந்த பிள்ளை திருப்பி போன் பண்றாங்க. அப்பா, ஒன்னும் இல்லையாம்பா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். குழந்தை பிறக்க போது லேபர் வார்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த மகன் எனக்கு ஃபோன் பண்ணப்பா, டெலிவரி பெயின் வந்துருச்சுப்பா, நான் டெலிவரிக்கு போறேன்பா. சரிம்மா, போயிட்டு வா, கர்த்தர் உன் மன விருப்பம் எப்படி செய்வார். போயிட்டு வந்து 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுது. குழந்தை பிறந்து 2 மணி நேரம் கழிச்சு. அது எத்தனை பேர் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா, பாப்பா பிறந்துக்குதுப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொன்ன. சொன்ன கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணு. கொடுத்தது அவர் தான். உன் 5 வருடம் காத்திருப்பு, 5 வருடம் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் கரத்துல தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தின் மிகுதியை சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ நாள் காத்திருந்து இருதயம் இழத்தி போச்சு. எப்படி இது கிடைக்குமோ? கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. யோபு அழகா சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கிறவரு. ஆனா எப்ப தெரியுமா எடுப்பாரு? நம்ம துணிகரம் கொண்டு சில பாவங்களை செய்ய போவோம். துணிகரம் கொண்டு தேவனுக்கு பிரியம் இல்லாம நடப்போம். அன்னைக்கு உன் தாளந்துகளை உன்னிடத்துல இருந்து எடுத்துருவாரு. நான் அப்போ என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? ஐயோ, ஏன் கர்த்தர் இதை எடுத்துட்டாருன்னு கேட்க கூடாது. உன் தவறு என்னன்னு சொல்லிட்டு உணரு. சில நேரத்துல தவறுகளை உணரும் போது கர்த்தர் கிருபையா இறங்கி வந்து விடுவார். அல்லேலூயா. அண்ணாளுக்கு அப்படிதான் இறங்கினாரு. அவங்க ரொம்ப
ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு போயிட்டாங்க. எல்லாம் போறாங்க வராங்க. எனக்கு என்ன நடந்தது, என் கர்ப்பத்தை தொடுவேல. ஒரு நாள் உணர்ந்தாங்க. தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு அழுதாங்க. கண்ணீர் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்தது. அவர்கள் உணர்வுகளை தேவன் புரிந்து கொண்ட போது சில நாட்களிலே அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பத்தை தேவன் திறந்தாராம். கர்த்தர் தான் அடைச்சு வச்சிருந்தாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, தேவனை தேடக்கூடாதபடிக்கு இருதயம் வந்துச்சு. கர்த்தர் உடனே ஆசீர்வாதத்தை அடைச்சிட்டாரு. என்னைக்கு மனம் உடைக்கப்பட்டு அந்த பாத்திரம் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டதோ அன்று கர்த்தர் மறுபடியும் அந்த கர்ப்பத்தை திறந்தாராம். சில நாட்களிலே அன்னாள் கர்ப்பவதியாகி அழகான சாமுவேலை பெற்றுவிட்டாள். அல்லேலூயா. சில நாள்ல அன்னாள் என்ன ஆனாங்க, நீங்க ஒண்ணே நினைச்சுட, சில நாள்ல எப்படி பிறந்தது குழந்தை, சில நாள்ல கர்ப்பவதி ஆயிட்டாங்க. குழந்தை 10 மாசம் கழிச்சு தான் பிறந்திருக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த நினைவுகள் பெருசாச்சு. இங்க சிமியோன் அப்படிதான் காத்து இருக்கிறாரு. நான் பார்க்க போகிறவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நான் நின்று கொண்டிருக்கிற ஸ்தலத்தை உருவாக்கினவர், மகிமை நிறைந்தவர், யாரும் காணக்கூடாதவர், காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்றவர், மனிதன் காணத்தக்கதாக எனக்காக இறங்கி வந்தவர். அல்லேலூயா. அவர் நிறைய விஷயத்தை சிந்திச்சீங்க. ஏன்னா ஆவியானவர் சொல்லிட்டாரு, நீ போ சிமியோனு, நீ பார்க்க போறவரு உலகத்துல இதுவரைக்கும் எத்தனையோ பேர் பார்க்க வேண்டும் என்று பரிதவித்துக் கொண்டிருந்த மகா பரிசுத்தர், அவரை பார்க்க போற. இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது அந்த பயத்தோடு தான், ஆண்டவரே நான் பார்க்க போற ஒரு மகிமை நிறைந்தவர், ஆண்டவரே காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்றவர், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுடையவர், சேருபெண்களும் சேராபெண்களும் நித்தமும் போற்றிக் கொண்டு இருக்கக்கூடியவரை நான் பார்க்க போறேன். அதற்காக நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. எத்தனை நிந்தனை வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், சபைக்கு போற நேரத்துல சத்ரு வரும். அல்லேலூயா. சபைக்கு போற நேரத்துல சத்ரு வரும், தடுக்கும். பாசத்தின் மிகுதியினால என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனா உனக்கு தெரியல, அந்த சத்ருவை கொடுத்ததே கர்த்தர் தான்ட்டு. என்னைக்கு உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை பண்ணத்து உறவுகள் எழும்புகின்றார்களோ, உனக்கு தெரிந்தவர்கள் எழும்புகின்றார்களோ, உன் ரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் எழும்புகின்றார்களோ, அவர்கள் தேவன் பார்வைக்கு சத்துருக்களே. ஏன்னா தேவ சமூகத்துல நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, தேவனோடு கூட நீ இணைஞ்சு விடக்கூடாது, அவரை தேட வேண்டிய விதத்துல தேடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அல்லேலூயா. அதனால அந்த மாதிரி சத்துருக்களை நான் என்ன பண்ணக்கூடாது, என்னப்பா பண்ணக்கூடாது, உடனே அதுக்கு பேச்சு கேட்டு நான் போலப்பா, என்ன பண்ணக்கூடாது, நான் போலப்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தரை தேடுவது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ராஜா தாண்டா உன்னை எனக்கு கொடுத்தாரு, ராஜா தாண்டா உன் உறவை எனக்கு கொடுத்தாரு, ராஜா தாண்டா உன்னை நியமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு நீ என்ன பண்ண, வந்து கொண்டே இருக்கணும். அந்த இடத்துல நின்று வியாக்கியானம் பேசவே, கர்த்தருக்கு பிரியமானது எது என்று பிரார்த்தனை பண்ணும், அதற்கேற்ற வண்ணமாய் செயல்பட வேண்டாம். வேதம் அங்கே சொல்லுகிறது. வாசிங்கம்மா. இப்போ அப்போஸ்தலர் நடபடி 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எங்க இருக்கிறான், எருசலேமில காத்து இருக்கிறான். கர்த்தருடைய வருகைக்காக காத்து இருக்கிற மனுஷன். நல்ல பதவி கிடைச்சது, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. அவருக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்தாரு, நல்ல பதவியை கொடுத்தாரு, நல்ல தாளந்துகளை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு. எல்லாரும் காட்டிலும் வேதத்தை கற்று முடிக்கத்தக்கதாக வேத ஆசிரியராய் மாறி போயிருந்தார். அல்லேலூயா. எல்லாம் கொடுத்தாரு கர்த்தர், வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா அவருக்கு எது மேலையும் பற்று போவே மாட்டேங்குது. ஒரு எண்ணெய் ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா, இந்த ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க போற அந்த ஒரு நாள், யாருக்கும் கிடைக்காத கிருபை நிறைந்த அந்த ஒரு நாள், அதற்காக எனக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, எல்லாத்தையும் மேலே எனக்கு பற்று போயிடக்கூடாது. சில நேரத்துல நமக்கு கிடைக்கிற காரியத்தின் மேல நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் போயிடும். இதுதான்டா நிரந்தரம் நினைப்போம். இல்ல, அது கர்த்தர் எதுக்கு நம்ம கொடுக்கிறாரு. உன் மனசு சஞ்சலப்பற்றக்கூடாது. நான் குறைவாகிறேன்னு நீ நினைச்சிடக்கூடாது. உன் குறைவுகளை நிறைவாக்க கர்த்தர் கொடுப்பாரு. கொடுக்கும் போது சொல்லு, கர்த்தாவே நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. உனக்கு தெரியணும், அவர் இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா,
இயேசுவே எஜமானரே என் துணையாளரே. சிமியோனுக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு நாள். அல்லேலூயா. அவர் காத்திருக்கிறார். மகிமை நிறைந்தவரை அணைத்து கொண்டு தூக்கின்னு வராங்க. கூட யோசேப்பும் வராரு. அல்லேலூயா. மகிமை நிறைந்தவர. ஆனா கரெக்டா வந்துட்டாங்க ஆலயத்துக்கு. நம்ம ஆளுங்களை கூட சொல்லும், அலங்கரிச்சுட்டு போறதுக்கே லேட் ஆயிடுச்சு பிரதர். ஏந்தது நைட்டு தூங்குதே லேட்டு பிரதர். குழந்தை நைட்லாம் தூங்கவே விடல. மரியால இயேசு தூங்க விட்டாரா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. மரியாள் நல்ல வளர்ப்பு வளர்க்குறாங்க. அல்லேலூயா. நீ மரியாளாம இருக்காதான் காலையில எழுச்சிக்க முடியும். நீ இன்னும் யாராவே இருக்கிற. அல்லேலூயா. கேளுங்க கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்து. நீங்க ஒருத்தரை மட்டும் பாத்துட கூடாது. நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், நீ குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் தேடி பார்ப்போம். நீங்க அப்படியே கரெக்ட். 8 அடிச்ச உடனே என்ன பண்றீங்க ஆலயத்துல? அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம குறைவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எனக்கு நான் என்ன பண்ணேன், இந்த வருஷத்துல கடைசியில என்ன பண்ண, என் தப்பிதங்கள்லாம் எழுதி கொடுக்கணும். ஒருத்தன் கவிதையா எழுதித்தான், நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர், அதெல்லாம் எழுதித்தான். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. என் குறைய நான் கேட்டுக்கிறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன காட்டிலும் விசேஷித்தவர்கள், என்ன காட்டிலும் தாளந்து உரியவர்கள், என்ன காட்டிலும் படிப்பின் மேன்மைகள் அதிகம் உடையவர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? உங்க குறைகளை நீங்களே தேடணும். அல்லேலூயா. உங்க குறைகளை என்ன பண்ணும்? நீங்களே தேடணும். ஆண்டவரே, என் குறை என்ன ஆண்டவரே? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம குறைகளை தேடி நிறைவுக்குள்ள கடந்து வரும்போது தேவனுடைய பிரசன்னம். மரியாளுக்கு குழந்தை இருக்குது. அவங்க காலையில சின்ன பண்றாங்க. யோசேப்பையும் கலப்பி கொண்டு, யோசேப்பே வா போலாம். அவர் எங்க போனாலும் பாரு, அது ஒரு பெரிய காரியம். அந்த அம்மாவை கழுதியில உட்கார வச்சுட்டு இவர் நடந்து போவாரு. நீங்க பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? உங்களுக்கு பிக்சர்லாம் போட்டு காட்டி கழுதை மேல மரியா போகுது. யோசேப்பு என்ன பண்றாரு? நடந்து போறாரு. நம்ம நிறைய காரியம்லாம் பார்த்தோம். ஆனா என்னன்னா, அவங்க எப்படி போனாலும் அந்த ஒழுங்கை கற்றுக்கொள்கின்றார்கள். தேவன் தான் ஆலயத்துக்குள்ள அவரு போனாலே பர்ஃபெக்ஷனா போறாரு. அப்போ குறைகள் என்ன பண்ணும்? நீ இதே போல பொண்ணா நாளைக்கு வேலை ஸ்தலத்துல எப்படிதான் போவ? 10 நாள் போவ, 11 நாள் போயிடும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, 10 நாள் தான் போவ, 11 நாளா அது உன்னை விட்டு. ஏன்னா உங்ககிட்ட ஒழுங்கு இல்லை. ஒழுங்கு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஒழுங்கு எடுப்பீங்க? இவர் ரொம்ப ஒழுங்கு. அல்லேலூயா. உண்மையான காலையில தூக்கம் வர மாட்டேன் எனக்கு. அல்லேலூயா. உங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் தேவ சமூகம். நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவர் நம்மள சொல்லப்பா, ஒன்னு என்ன பண்ணுவ? என்ன சொல்ல? ஒரு நான் சீக்கிரம் வந்துட்டேன். உன் பக்கத்துல இருப்பாங்க, அவங்கள நீ கூப்பிடு. நம்ம சீக்கிரம் வாயம்பா. ஒரு அருமை ஊழியக்காரனுக்கு சொல்லி கொடுத்தாரு. நாங்க ஒரு சபையில விசுவாசிகளா இருக்கும்போது சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுவாரா, டெய்லியும் வர சொல்ல, ஒரு அண்ணனை போய் ரட்சிக்கப்படாத அண்ணன் தானா, சர்ச்சுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூட வரான். அவர் சொன்னாரப்பா, நான் ரெடியாக வரது கொஞ்சம் லேட் ஆகும், நீ போயிட்டு பண்ண, நீ வான நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சைக்கிளை தொடச்சின்னு இருப்பாரான் வெளியே உட்காந்துன்னு. யார் சைக்கிளை? ஒரு ஆத்தமுடைய சைக்கிளை தொடச்சி கூட்டின்னு வந்து அவர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியம் செய்யறாராம். அவர் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரே, யார் சைக்கிளையாவது தொடச்சிடாச்சு என்ன பண்ணலாம்? ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தும். அது பரலோக கணக்கில் சேர்க்கப்படும். இங்க அது பெரிய ப்ராசஸ். இன்னொரு விஷயம், நம்மளே வரது லேட்டு தான். நம்ம இன்னொரு ஆத்மா கூப்பிடுறது, அந்த ஆத்மா தான் ரட்சிக்கப்படாத ஆத்மா நம்மள வந்து கூட்டின்னு இருக்கோம். வரியா சர்ச்சைக்கு வரியா? இது ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆயிட்டு இருக்கோம்? ரொம்ப வருஷம் ஆயிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறணும். வாழ்க்கை வழி பேச்செல்லாம் நிறைய மாறணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த 2024 கடைசி மாதத்துல வந்திருக்க தேவ பிள்ளை, இது கடைசி நாட்கள், கிட்டத்தட்ட 29 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாட்கள் என்ன ஆயிட போகுது? புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க போற. பழைய காரியங்கள் எல்லாம் ஓய்ந்தனர். எல்லாம் என்ன ஆகணும்?
புதுசாகணும். வார்த்தையில மட்டும் இல்ல, நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம், வாயிலேயே எல்லாத்தையும் சொல்றோம். அல்லேலூயா. செய்கையில காட்டு. உன் செய்கை உன்னை மாற்றி இருப்பதை மற்றவர்கள் பார்க்கட்டும்பா. இவங்க செயல்ல காட்டுறாங்கப்பா. அல்லேலூயா. சிமியோன் செயலிலே காண்பிக்கத்தக்கதாக ஆவியானவர் சொன்ன போது அவருக்கு தூக்கம் வரல, அவருக்கு ஏக்கம் வந்துடுச்சு. இப்போ என்ன ஏக்கம்? என்னப்பா ஏக்கம் வந்துச்சு? சொல்ல மாட்டேன்றீங்களா? சத்தமா சத்தமா. தேவனை பார்க்க போறேன். எத்தனை பேர் அப்படி உள்ள வந்தீங்க? ஏசப்பா பார்க்க போறேன், இங்க வந்துதான் கடன் வாங்க போறேன். கர்த்தாவே, உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு போய் கடன் கேட்டா கொடுத்துருவான், கடன் வாங்காதான்னு கர்த்தர் சொல்றாரு. சில அந்த எண்ணத்தோடு உள்ள வரீங்க, கடன் வாங்க போலாமா, வட்டிக்கு வாங்க போலாமா. இதே வாழ்க்கையில அடிமைத்தனத்திலே இருக்காத பிசாசு இதெல்லாம் கொடுத்து 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 உன்னை அடிமைத்தனை ஆக்கினே இருக்கிறான். கடன் வாங்காத, கடன் கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எப்படி தான் கொடுக்கணும்? கடன் கொடு. கர்த்தர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் போற இடத்துல எனக்கு கடன் கிடைச்சேன்னு. ஆண்டவரே, கர்த்தர் கண்டிப்பா உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு. நீ ஆண்டவரோட எப்படி உண்டு? ஆண்டவரே என் கடனை மாத்துங்க, ஆண்டவரே என் பிரச்சனையை மாத்துங்க, ஆண்டவரே என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆண்டவரே. அல்லேலூயா. நான் என் முதல் பலனை தேவ சமூகத்துல விதைக்கணும், ஆண்டவரே. வேண்டுதல் எப்படி இருக்கணும்? கடன் வாங்கணும், கடன் வாங்கணும், கடன் வாங்கணும். நீ கேட்கிற, நீ விரும்புற, அதே உன் வாழ்க்கையில நடக்கிறது. யோபு 10 சொல்லுவான், நான் பயந்த காரியம் நேரிட்டது. இப்போ நான் சொல்றேன், நீ விரும்பின காரியமோ நேரிடுது. கடன் வாங்கணும்னு விரும்புற, வாங்க கூடாது, கையை கட்டி போட்டு பாரு. அல்லேலூயா. வாங்க கூடாது, என்ன பண்ணு சொல்ற? ஆண்டவரே வாங்க கூடாது, ஆண்டவரே அந்த சிந்தை எனக்கு கொடுக்காத. நீ என்னைக்கு கடன் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறியா, அன்னைக்கு உனக்கு லோன் ஆஃபர் கொடுப்பாங்க. நீ இதை வாங்கினா தெரியுமா, சத்ருவானவனுடைய பிடியில இன்னும் இருப்ப. 2024 25 இருப்ப, 26 இருப்ப. நீ ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், என் கடன் எல்லாம் கொடுத்து தீர்க்க போறேன் அப்படின்னு நீ சொல்லி பாரு. கர்த்தர் உன் கரத்தை ஆசீர்வதிக்கிறத நீ பார்ப்ப. உன் கரத்தை கொண்டு அநேக ஊழியத்தை தேவன் நடத்துவாரு. மன உறுதி இருக்கணும். இது கொஞ்சம் பிரச்சனை தான், ஆனா கர்த்தர் உதவி செய்வாரு. ஒரு அம்மா கடன் பட்டு தன் வீட்டுக்காரன் செத்து போயிட்டானா. எலிசா இடத்துல போயிட்டப்பா, நான் கடன் பட்டேன், வேதனையில இருக்கிற எங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, நல்லா ஊழியம் செஞ்சுட்டு தான் செத்து போயிட்டாரு. அவர் எப்படி கடன் வாங்கினான்னு எனக்கு தெரியல. உடனே எலியா சொல்லி அனுப்பிச்சாரான், என்ன இருக்குது வீட்டுல? எங்க வீட்டுல ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. நீ பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல இருந்து தான் பாத்திரத்தை வாங்க, உன் குடத்துல இருக்கிற எண்ணெய் அந்த பாத்திரத்துல சாய் அப்படின்னு சொன்னாராம். அந்த தேவ வார்த்தைக்கு அந்த மக்கள் பட்டு போய் வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்த எல்லா பாத்திரத்தையும் வாங்கி எண்ணெயை சாய்க்கிறாங்களாம். பாத்திரம் நிரம்பி வழிதான். அடுத்த பாத்திரம், அடுத்த பாத்திரம், அடுத்த பாத்திரம்னு எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிந்த பின்பு பிள்ளை இடத்துல கேட்கறாங்களாப்பா, வேற எதுனா பாத்திரம் கூட. அம்மா பாத்திரம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னானா எண்ணெய் நின்னுடுச்சான். உன் தேவைகள் என்ன என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். நீ கர்த்தரிடத்துல கேட்காம கடன்கார இடத்துல கேட்டனா காலி பாத்திரம் தான். அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்துல ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு பாரு. உனக்கு கடன் வாங்க விட மாட்டாரு கர்த்தர், உன் கடனை கொடுக்க வச்சிருவாரு. எலியா சொன்ன வார்த்தை அந்த தாய் கேட்ட போது அவன் எலியா கிட்ட வராங்களா, நான் ஊத்தணும்பா, எல்லாம் பாத்திரம் நிரம்பிச்சு, எல்லாத்தையும் வித்து உன் கடனை கொடு. எலியா சொல்றாரு, சாரி எலிசா சொல்றாரு, எல்லாத்தையும் வித்து உன் கடனை கொடு. இனி என்ன பண்ணாத, வாங்காத. நீ அந்த இடத்துல இருக்கிற கர்த்தர் உன்னை அந்த இடத்துல நிக்க வச்சுக்கிறாரு, கொடுக்கிற இடத்துல. நீ ஏன் வாங்குறதுக்கு யோசனை பண்ற? உன் நாட்கள் எத்தனை முக்கியம் என்பதை நினைச்சு பாரு. ராஜாவை பாக்குறதுக்கு ஆயத்தப்படு. சிமியோனை போல என்ன பண்ணு, ஆண்டவரே என் இருதயெல்லாம் துள்ளுதையா. எதுக்கு? ஆண்டவரை காலையில பார்க்க போறேன், காலையில பார்க்க போறேன். நைட்லாம் துள்ளணும். எங்க துள்ளுது? நீங்க ஆடி அசைஞ்சு வரத்த பார்த்தா. அல்லேலூயா. புறஜாதி உண்மையாலுமே நான் பாக்குறேன், யோசனை பண்றேன். 4 மணிக்கு எழுந்து தப்ப தப்பன்னு தலையில தண்ணி ஊத்திக்கணும். அல்லேலூயா. நம்மால 8 மணி கூட எழுந்து குளிக்க மாட்டேங்குது, நடக்குது. எங்க போற? ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். நம்மளுக்கு நம்பிக்கை வேற. அப்படியே நம்ம கண்ணை மூணுனா எங்க போயிடுவோம்? பசி இல்ல, வருத்தம் இல்ல, தாகம் இல்ல, அங்க போயிடும். நீ வருத்த லேட்டு தான். உனக்கு கர்த்தர் எப்படி பரலோகத்துக்கு கூட்டு போற? நீ வருத்தே லேட்டு.
கூலிக்கு தக்கதாகத்தானே பாத்திரவானா இருக்க முடியும். நீ செய்யற வேலைக்கு ஏத்த கூலி தானே கொடுப்பாரு. நீ என்ன வேலை செய்யற? நீ வருத்த தேவ சமூகத்துக்கு எப்படித்தான் மத்த இடத்துக்கும் அப்படியே பறந்து 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 போறீங்க. பட் தேவ சமூகனா சிமியோன் தேவ சமூகத்துக்கு மரியாளுக்கு முன்னாடி வந்துட்டாரு. ஆண்டவருக்கு முன்னாடி அவர் அங்க இருக்கிறாரு. யாருக்கு முன்னாடி வந்துட்டாரு? ஆண்டவர் பிரசன்னமே உள்ள வரலப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி யார் நிக்கிறாரு? நல்ல ஊழியக்காரனா தெரியுமா பண்ணுவான், முன்னாடி வந்து நின்றுவான். நேத்து சிலர்லாம் பார்த்தேன், சிலர்லாம் ஊழிய அழைப்பு இங்க விழுந்ததை பார்த்தேன். அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நாளைக்கு நீங்க அந்த ஸ்தானத்துல நிக்கணும்னா இன்னைக்கு உன்னை சரி பண்ணிக்கணும். ஒருத்தர் ஊழியக்காரங்களை என்ன பண்ணக்கூடாது? கை நீட்டி பேசக்கூடாது. பேசாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க எத்தனை மணிக்கு பிரதர் வந்தீங்க? நான் காலையில 6 மணிக்கு இங்க வந்துட்டேன் பிரதர். வந்துட்டு தேவ செய்தியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண, நான் கீழே இறங்கி போயிட்டு ஆயத்தமாயி வந்தேன். அதனால காலையில என்ன பண்ணிட்டேன், சீக்கிரம் வந்துட்டேன். நம்ம கவனத்தோடு கூட இருக்கணும். கடைசி நாட்கள்ல நிக்கிறோம். கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். சிமியோன் காத்துக்கிறான், ஏசப்பா வர போறாரு, நான் பார்க்க போறேன். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எண்ணத்தோடு கூட, ஏசப்பா இங்க வர போறாரு, நான் பார்க்க போறேன், தேவ பிரசன்னத்தை உணர போறேன். அல்லேலூயா. அப்படி நீ உள்ள வந்தாதான் தேவ பிரசன்னத்தையே பார்க்க முடியும். எத்தனை பேர் அப்படி வந்தீங்க? இவங்களை பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம், அதெல்லாம் போதும் போதும். வீணா விருதா வந்த நாட்கள் எல்லாம் போதும். அதெல்லாம் ஓரம் ஒதுக்கி தள்ளு. இங்க வந்த தேவ வசனத்துக்கு செவி கூட. ஆண்டவர் எதையே என்கிட்ட பேசுறாரு, எதையே என்கிட்ட சொல்ல விரும்புறாரு, ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகின்றாரு. அந்த தேவனுக்கு முன்னாடி உன்னை தாழ்த்து தரை மட்டுமாய். அல்லேலூயா. ஏசாயாக்கு எழுதின நிருபத்துல 40வது அதிகாரத்துல 31வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. ஏசாயா 40:31. என்ன பண்ணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். நீ காத்திருந்தாதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புது பலன். அல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகம். நீ தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உன் மீது ஊற்றப்படுகிறது. நீ என கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க வரும்போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணுமா? பெற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் காத்திருப்பேன். நீ எப்படி வேணாலும் வந்தா கர்த்தர் கொடுத்து நிச்சயமா கொடுக்க மாட்டாரு. பவுல் அழகா சொல்றாரு, ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் ஓடுறான், தன் லக்கை நோக்கி அடையத்தக்கதாக எவன் ஓடுகின்றானோ அவனுக்கு தேவன் என்னத்தை கொடுப்பாராம்? ஜீவ கிரீடத்தை கொடுத்து நடத்துவாரு. நம்ம இங்க என்ன நம்ம வந்துட்டோம், நம்மளுக்கு வழி எதுன்னே தெரியல, முடிவு எதுன்னு தெரியல. நான் முடிஞ்சா எங்க போறப்போன்னு தெரியல. இந்த குட்டியான வாழ்க்கையில நான் பயங்கரமா டிசைன் பண்ணி என்னன்னோ இஷ்டம். என் வாழ்க்கை இப்படி இருக்கணும். எவ்வளவு நாள் இருக்கும்? வாலிபம் எவ்வளவு நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாலிப தம்பிங்க சொல்லுங்க, எவ்வளவு நாளைக்கு உங்க வாலிபம் இருக்கும்? கல்யாணம் ஆயிட்டா நீ அங்கிள். வாலிபம் என்னாச்சு? இது சிலது இப்பயே முந்திரி கொட்டிங்க, எப்போ காத்துனுக்குதுங்க. நீ அங்கிள் ஆகிறதுக்கு காத்துனுக்கிறன்னு உனக்கு தெரியல. எதை விட்ட? கல்யாணம் ஆனா நீ அங்கிள், கல்யாணம் ஆனா நீ ஆன்டி. தான் முடிஞ்சு போச்சு. எது முடிஞ்சிச்சு வாழ்க்கையில? வாலிபம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போய் நீ என்ன பண்ண முடியாது? உன் வீராப்பெல்லாம் காட்ட முடியாது. வீட்டுல அடி விழும், அண்டா முண்டா எல்லாம் ஒடியும். நீ முன்னாடி பார்க்கும் போது என்ன பண்ணுவோம்? அந்த அம்மா ரொம்ப சாந்த சுரூபியா இருக்கும். அல்லேலூயா. சிங்கம் புலி பதுங்கி இருக்கும் போது எப்படிதான் இருக்கும்? சாந்தமா தான் இருக்கும். அது அடிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வரும்போது அது விடாம ஒரே கையில பட்டு 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 பண்ணு அடிக்க. பாத்துக்கிறீங்களா? நீங்க அதெல்லாம் பார்த்தது இல்லை போல இருக்கு. நீங்க எதையோ நினைச்சு புளிய புடிச்சு வச்சுக்கிறீங்க. அது சாந்தமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அடி உங்களுக்கு தான் உழப்பதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு எது தேவையோ அது தேவனிடத்துல கேட்கணும். காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? ஆதாம் காத்திருந்தாரு. அழகான பொண்ணு, வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். யாரு? ஏவாள். ஏன்னா ஆதாம கரெக்டா தாங்குறவங்க. அதனாலதான் வலை எலும்பு உடைச்சு என்ன பண்ணாரு? உருவாக்குனாரு.
அந்த வலா எலும்பு தான் அங்க செட் ஆகும். எல்லா எலும்பும் நான் என்ன ஆகாது. நம்ம நினைக்கிறோம் எல்லா எலும்பும் சொட்டாயிடும், அது ஒரு நாளைக்கு குத்தும். அது குத்தும் போது எனக்கு வலிக்கும். ஏன் இந்த வலி போக மாட்டேதான்? நீ தான் கேட்ட. அல்லேலூயா. அது உன்னை குத்தத்தான் செய்யும். உன் வாலிபம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆயிடும்? நீ சுமக்கணும். இப்போ நீ ஏமாத்தின்னு இருப்ப. நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன். அப்போ வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன பண்ண தெரியுமா? உன்ன நீ வேலைக்கு போனா வீட்லயே இருக்காதா, வெளியே போடாணும். இப்ப ஈனமானலாம் போய் நீ எங்க போனோம்? உன் வாலிபத்துல யாரெல்லாம் ஏமாத்திந்த, இப்ப ஏமாத்த முடியாது. இப்ப நீ அங்கிள் ஆயிட்ட. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையும் கொஞ்ச நாள். அடுத்து உன் பிள்ளைங்க வந்துடும். பிள்ளைகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன வந்துடும்? அவங்களுக்கு பிள்ளை வந்துடும். இப்ப நீ என்ன ஆயிடுவ? தாத்தா ஆயிடுவ. அல்லேலூயா. தாத்தாவோ ஆயாவோ ஆயிட்டீங்க. அப்புறம் உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் இல்லையா? இந்த குட்டி வாழ்க்கைக்கு ஒரு வருஷம் போனதே தெரியல. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. ஓடிச்சு, கடகன்னு ஓடிச்சு இல்லையா? 2022 போனது தெரியல, கொரோனா போனது தெரியல, சுனாமி போனது தெரியல, எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு, கடகன்னு ஓடிச்சு. இந்த குட்டி வாழ்க்கைக்கு நம்ம என்னென்னலாம் பண்றோமா? ஆனா எது நிலையா இருக்குமோ அதை தேடக்கூடாதபடிக்கு நிலையற்ற காரியத்தை தேடுறோம். அதுல சந்தோஷம், அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நிக்குதுன்னு உனக்கு எனக்கு தெரியல. அது கொஞ்ச நேரம் தான். அது சண்டையாய் மாறி போராட்டத்தை கொடுத்து வேதனையை கொண்டு வந்து என்னை காயப்படுத்த வச்சு என்ன பண்ணுது? அப்புறம் கர்த்தர் வந்து உன்னை காயம் கட்டணும். காயம் கட்டுறதுக்கு மட்டும் உனக்கு யார் வேணும்? கர்த்தர் வேணும் இல்லையா? உன் வாழ்க்கை துவக்கமும் அவர்தான். ஒரு காரியத்தை முடிச்சுக்க, முடிவுகளும் அவர்தான். நடுவுல உனக்கு காயம் கட்டுறதும் அவர்தான். ஆனா அவரை நான் தேடுறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லி, இன்னும் நன்றி போ உனக்கு. சிமியோன் கர்த்தர் வருவதற்கு முன்னாடி தேவ சமூகம் வந்துட்டாரு. கர்த்தர் வருவதற்கு முன்னாடி எங்க வந்துட்டாரு? தேவ சமூகம் வந்துட்டாரு. இங்க எந்த மனுஷன் தேவ சமூகத்துல காத்திருக்கிறானோ அவன் புது பலன் அடைகிறானா? வேதம் அழகா சொல்லுகிறது, வாசிங்கம்மா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? பக்கத்துல கை பிடிச்சு, நான் ஓடினாலும் இலைப்படையேன், நடந்தாலும் சோர்வடையேன். அல்லேலூயா. அவங்க ஓடினாலும் இழைக்கவே மாட்டாங்க. என்னப்பா இப்படியே ஓடினேங்கிற? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, புது பலன் என்னை தாங்குகிறது. பவுல் ஓடிக்கொண்டே இருக்கிறாரு, இழைப்பை அடிய மாட்டாரு. அந்த வாழ்க்கையை புதுசாகுது, புதிய ஜீவன் அவருக்குள்ள பிறந்து விட்டது. அந்த மனுஷனுடைய ஓட்டத்தை தடை பண்ண ஒருவரால முடியல. எங்க போட்டாலும் துதிக்கிறாயா? சிறைச்சாலையில போட்டா அங்க தேவனுக்காக காத்திருந்து இரவெல்லாம் இருந்து துதிப்பேன். அல்லேலூயா. அவன் என்ன ஏக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி புது பலன் அடைய போகின்ற அந்த நம்பிக்கை உனக்கு வரமானால் கர்த்தரை தேட காலையில வந்துருவேன். அல்லேலூயா. எனக்கு தேடக்கூடாதபடிக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு நிறைய காரியத்தை என்ன பண்றீங்க? உலகம் காட்டி 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன வளர விடாதபடிக்கு செஞ்சிடுச்சு. அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அபகுக்குல தேவன் சொல்லுகிற 2வது அதிகாரத்துல என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. வாசியுமா? அது தாமதித்தாலும் பக்கம் சரி. ஆபகுக்கு 2:3 இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக என்ன பண்ணு? காத்திரு. அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஆண்டவரே, என் மேல வச்ச தரிசனம் என்ன ஆண்டவரே? சிமியோன் காத்திருந்தார். ஆலயத்துல போயிட்டு, ஆண்டவரே என் தரிசனம் நிறைவேற போது ஆண்டவரே. அவர் தரிசனமே கர்த்தரை பார்க்க போறாரு. அதான் அவர் தரிசனமே என்னதான்?
கர்த்தரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுக்கு மரணமே வரும் அப்படின்னு சொல்லிட்டார் சிமியோன் கிட்ட. காத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு வாழ்நாட்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுத்த, எல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்த, சகல காரியத்தையும் நீ கொடுத்த. இன்னைக்கு எது கேட்டாலும் என்ன பண்றாங்க? நான் செஞ்சேன். உங்ககிட்ட ஒரு விதையை ஆண்டவர் கொடுத்து இதை வளர வைன்னு சொன்னா நீ எங்க போய் வளர வைப்ப? எங்க போய் வளர வைப்பீங்க? நல்ல நிலத்துல போயிட்டு பிரதர் பள்ளம் தோண்டி என்ன பண்ணுவேன்? விதைப்பேன். கர்த்தர் கட்டளை இட்டாதான் முளைக்கும். நீ நினைக்கிற நல்ல நிலத்துல நான் விதைச்சு தண்ணி ஊத்தி அதை பார்த்துப்பேன் அப்படின்ற, கர்த்தர் அந்த விதைக்கு சொல்லணும் நீ முளைச்சு எழும்புன்னு சொல்லணும். நீ நல்ல நிலத்துல வச்சாலும் சரி, கர்த்தர் அங்கே உன்னை எழும்பத்தக்கதாக காரியத்தை வார்த்தைகள் வெளிப்பட்டால் ஒழிய அது முளைக்குனாலும் நான் என்ன பண்ணும்? காத்திருக்கணும் இல்லையா? கர்த்தர் இவ்வளோ தூரம் நீ வரத்துக்கு உனக்காக காத்திருக்கிறாரப்பா. குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் வழங்கும். எப்ப எந்த முடிவுல சொல்லுங்க? நீ காத்திருக்கிற தெரியுமா? அந்த முடிவுல கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். சிமியோன் காத்திருந்தார். கர்த்தரை அங்க மரியாள் அழகா தூக்கிட்டு வராங்க. ரொம்ப அழகாகிறார். 16,000 பேர்களிலே சிறந்தவர். அல்லேலூயா. சேருபின்களும் சேராபின்களும் போற்றக்கூடியவர், மகிமை நிறைந்தவர், உலகத்தை உண்டாக்கினவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. எப்படிதான் இருக்கிறாரு? தேவனுக்கு பிரியமாய் அதை பார்க்கத்தக்கதாக சிமியோன் முன்னாடி வந்துட்டாரு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, ஏசப்பா பார்க்க ஆசையா? அல்லேலூயா. எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனா காத்திருக்கணும். பக்கத்துல கை வச்சுல, காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே, காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கிலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கிலே, என்ன வாழ வைக்க வந்து வீடும் செஞ்சலே, என்ன வாழ வைக்க வந்து வீடும் செஞ்சலே, எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நானும் காத்திருக்கிறேன். ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா, ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுகையா. பிரியமே மனவாளனே, உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே மனவாளனே, உன் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசரே, என் இன்பமே, என் நேசரே, என் இன்பமே, என் தஞ்சமே, என் உயிரே, என் தஞ்சமே, என் உயிரே. இப்போ நம்ம உயிரை யார சொல்லுவோம்? சிலதெல்லாம் உயிரே உயிரே, உங்க உயிரை எடுக்க பொறுத்து உயிரே. அல்லேலூயா. ஆனா இங்க பக்தன் அழகா யார பார்த்து உயிரேன்றாரு? கொடுத்தவர் அவர் தானே. இப்ப கொடுத்ததை விட்டுச்சு, இது யாரைய போட்டு உயிரே உயிரே. அல்லேலூயா. அது கடைசி நாட்கள் வரைக்கும் உனக்கு எடுக்கும் உயிரே. நீ அப்ப சட்டையை கிழிச்சு நலைவ. ஆண்டவர் அன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீ உயிரேன்னு ஒரு நாள் கூட சொல்லியப்பா. பக்கத்துல கை வச்சு சொல்ல சொன்னீங்களா இல்லையா? இனியாவது சொல்லு. சிலர்லாம் பாக்குறேன் மரக்கட்டை மாரி அப்படியே, அப்படி இல்ல. கர்த்தருடைய சமூகத்துல வந்தா கொஞ்சம் அசை இல்லன்னு வச்சுக்க, உனக்கு சிலை நினைச்சு பக்கத்துல என்ன பண்றாங்க? 2 வத்திய கொளுத்தி காலிலே சொல்லி வச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. தேவ சமூகத்துல பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, இனியாவது அவரை உயிரேன்னு கூப்பிடு. ஏன்னா உயிரை கொடுத்தது யாருதான்? அவர்தான். அல்லேலூயா. இன்னைக்கு யாரோ போயிட்டு நம்ம என்னன்னு கொண்டுக்கிறோம்? நம்ம உயிரேன்ற அது விட்டுருங்க, சொல்ல தேவையில்ல.
அது நம்மள அப்படிதான் பாக்குது. அல்லேலூயா. நீ யாரெல்லாம் சொல்றியோ அவங்க பாருல நீ யாரு, அவ்வளவுதான். சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்க என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சி வார்த்தை பேசவே, பொல்லாத வார்த்தை வாயில இருந்து நான் சும்மா அதை செய்க காட்டி விட்டுடணும். அவங்களுக்கு நீ சரி, உங்களுக்கு அவங்க உயிர், அவங்களுக்கு நீங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளுக்கு எது தெரியலன்னா, நம்மளுக்கு உயிரை கொடுத்தவர் யாரு, யாருக்காக வந்து காத்திருக்கணும் தெரியல. ஆனா பக்தன் அழகா என்ன பண்றாரு, தஞ்சமே என் உயிரே எப்ப வருவீரோ, இயேசுவே எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ, இயேசுவே எப்ப வருவீரோ, ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உன்னை காணாம சில நேரத்துல தேவ சமூகத்துல நடக்கிற விஷயத்தை தான் சொல்றேன் உங்ககிட்ட. நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பேன். கர்த்தர் சில நபர்கள் வரலன்னு சொல்லிட்டு கிட்ட பேசிட்டே இருப்பேன், சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஆண்டவரே அவன் கேட்க மாட்டான், ஆண்டவரே சீக்கிரம் வாடானா வந்து தொலையவும் மாட்டேன்ற ஆண்டவரே. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்துன்னு இருப்பாரு, சும்மா விட மாட்டார். திரும்ப 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 என்ன பார்க்க வச்சிருவாரு. நான் கேட்பேன், ஏன் ஆண்டவரே? ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னை யார் அங்க கண்டுக்கலன்ட்டு, கர்த்தருடைய கண்கள் ஒன்று நோக்கி கொண்டு இருக்கிறது. நான் யோசனை பண்ணுவேன், ஏன் ஆண்டவரே இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா ஆண்டவரே? வராத ஒரு ஆட்டுக்குட்டி மேல ஆண்டவருக்கு ரொம்ப அக்கறை. 99 ஆடுகள் ஒரு மந்தையில இருக்குது, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வேலி அடைச்சிட்டு காணாம போன ஒரு ஆடை தேடி போகின்றவர் என்னுடைய ஆண்டவர். நீங்க நினைச்சிடக்கூடாது என் மேல அக்கறையே இல்லையே, என் மேல பாசம் யாருமே என்ன கவனிக்கல, கர்த்தர் பார்த்துட்டு தாங்கிறாரு. ஆனா இளையகுமாரன் கெட்டு போனாலும் வர வரைக்கும் அப்பா தேடிலாம் வரமாட்டாரு. நீங்க நினைச்சிடக்கூடாது. சிலர்லாம் வாயை திறந்தாலும் டாட்டி டாட்டின்னு வாங்க, ஆனா உள்ள உணர்வு இருக்காது, உண்மையாலுமே இருக்காது. நான் சொல்லுவேன், அவங்க அவங்க அந்த தகப்பன் என்ற ஸ்தானம் எப்படிப்பட்ட தெரியுமா, அது ஜீவனை கொடுத்ததான். அதனாலதான் நம்ம ஏசப்பா கூடும்போது எப்படி கூப்பிடுறோம், ஏசப்பா அப்படின்னு கூறுறோம்ல. அந்த உணர்வு எனக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், அப்பாக்கு இது பிரியுமா, இது பிரியம் இல்லையா, இது நடக்குமா, இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தகப்பனுக்கு ஏத்த பிள்ளையா இருப்போம். நீங்க ஏசப்பாக்கு ஏத்த பிள்ளையா இருப்பீர்கள், ஆனால் அவரை தேடுவதற்கு முந்திக் கொள்வீர்கள். நீ தகப்பனற்ற பிள்ளையா இருக்க கூடுமானால் உனக்கு என்ன இருக்காது, உணர்வு இருக்காது. நம்ம வாயிலே சொல்லலாம் பிரதர், ஆனா இருதயத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னை வாயினாலே துதித்து இருதயமோ எனக்கு தூரமா இருக்குதுப்பா. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தின் நிறைவை பார்க்கிறவர். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இங்க வந்து நீ துதிக்கிறனா கூட சரியா, கர்த்தர் உள்ள இருந்தா தான் துதிக்க முடியும், கர்த்தர் உள்ள இருந்தா தான் ஆராதிக்க முடியும், கர்த்தர் உள்ள இருந்தா தான் கனம் பண்ண முடியும். அப்ப ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பாரு. உன் இருதயத்துல நான் இருக்கணும் இல்லையோ பிரதர், இருதயத்துல உயிர் இருக்குது, அப்புறம் உறவுக்காரன் இருக்கிறான், தெரிஞ்சவன் இருக்கிறான், நண்பர்கள் இருக்கிறாங்க, நான் அப்பா உள்ள இல்ல. அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு அவர் ரொம்ப முக்கியம். ஒருவேளை பேசி கொண்டிருக்கிறன்னா ஒரு நாள் இல்லாம போலாம், ஆனா கர்த்தர் உன்னை கடைசி வரைக்கும் நடத்த வேண்டுமானால் தகப்பனுடைய இருதயத்தை நோக்கி பார். அவர் இருதயத்தின் சத்தம் உனக்கு கேட்கணும். அதனால தான் யோவான் கிட்ட பொறுப்பா தன் தாயை ஒப்படைச்சிட்டு கடந்து சொன்னானா, என என் இருதயத்தின் சத்தம் கேட்டவன் யோவான். தேவன் சில பொறுப்புகளை எப்படிமா கொடுப்பாரு, அவர் இருதயத்தின் சத்தத்தை கேட்டாதான் கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. உனக்கு அந்த மன வாஞ்ச வந்து நான் இயேசுவை போலவே மாறிட்டேன், செயல்படுறேன், சிந்திக்கிறேன், பேசுறேன், அவரை போலவே எல்லா காரியத்தையும் செய்யறேன். அவரை தேடி 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 ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தினாராம். அந்த பணியில நீ வரும்பொழுது எப்ப தேர்ன்னு நினைக்கிறியோ அப்ப இருதயத்தின் சத்தம் உனக்கு கேட்க ஆரம்பிச்சிருது. நீ கேட்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உனக்கான காரியத்தை கொடுத்து உன்னை உயரத்தில் வைத்து விடுவார். நீ மத்தவங்க பார்வைக்காக இல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாயிரு. அவங்க பாக்குறாங்க பிரதர், இவங்க பாக்குறாங்க பிரதர், அவங்க அவமானப்படுத்துறாங்க, இவங்க ஆலயத்துக்குள்ள ஒரு காரியம் புரிஞ்சுங்க, யார் அவமானத்தையும் நீ பார்க்காத. இங்க ஒண்ணு கர்த்தரை பாரு, ஆண்டவரே நான் உன்னை பார்க்க, ஏசப்பா நான் உன்னை பார்க்க வந்துக்கிறேன், எங்க அப்பாவுடைய இருதயத்தை எனக்கு நல்லா தெரியும், அவர் உணர்வு நான் புரிஞ்சிருக்கிறேன், அதனால உன் பார்க்க வந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நீ சொல்லுவாயானால் அவர் இருதயத்தின் சத்தம் இன்னைக்கு உன் காதுல கேட்கும். அங்க வேதம் சொல்லுகிறது,
குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக என்ன பண்ணு? காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கடைசி காலமாய் இருக்கிறபடினால கர்த்தர் சொல்றாரு, நிச்சயம் வரும். உன் தரிசனம் உன் வாழ்க்கையில நிச்சயம் இடைப்படும். தேவன் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நீ புரிந்து கொள்கின்ற நாட்கள் இதுவே. ஆண்டவர் சொல்றார். இன்னொரு விஷயம், நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காத்திருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலர்களுக்கு நடவடிக்கைகள் முதல் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா 5வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. அப்போஸ்தலர்களுக்கு எழுதின நடவடிக்கைகள் அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துங்க. 2:5 இது வாசிங்கம்மா. ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாக்கு தத்தம் நிறைவேறனா நீ என்ன பண்ணும்? காத்திருக்கணும். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அத நிறைவேறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா காத்திருக்க மாட்டேன். ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுப்பாரு என் வாழ்க்கையில. கொடுத்து என்ன பண்ணுவாரு? அந்த வாக்கு தத்தத்தை அந்த மாசத்தோட நான் மறந்துடுவேன். அந்த மாசத்தோட என்ன பண்றேன்? மறந்துடுவேன். மறக்காத. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லு. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் நிறைவேறல நீ கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கேட்கணும். ஆண்டவர் இயேசு வானவரே சொல்றாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக என்ன பண்ணு? எங்க போய் காத்திருக்கிறீங்க? வந்து தேவ சமூகத்தில் கேக்குறீங்களா? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறலன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் வந்து கேட்டு இருக்கிறீங்களா? சிமியோன் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார். நாட்கள் வந்தபோது குறித்த காலத்திலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக காத்திருன்னு சொல்லிட்டாரு. அந்த காலம் வரும் பொழுது சிமியோன் கரெக்டா ஆலயத்துக்கு பிந்தி வரல, முந்தி வந்தாரு. உன் தரிசனத்தை பார்க்கணும், நீ முந்தி வா. தேவ தரிசனத்தை காண்பாய். முந்தி வந்தபோது சிமியோனுடைய பார்வைக்கு யாரும் படலப்பா. அங்க இருக்கிற ஆசாரியம் படல, அங்க இருக்கிற ஆலயம் படல. அங்கே அவர் பார்க்க போகின்ற தரிசனம் அவர் பார்வைக்கு முன்பாக வந்து இருக்கிறது. அதற்காக காத்திருக்கிறார் சிமியோன். உன் தரிசனம் உனக்கு தெரியணும். தேவ ஆலயத்துக்குள்ள வரும்போது, ஆண்டவரே என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. அங்க வேதம் சொல்லுகிறது, அப்போ வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா நீ காத்திருக்கணும். காத்திருந்தாதான் வாக்கு தத்தம் நிறைவேறும். இங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. இயேசுவானவர் சொன்ன காரியத்தை கேட்டு அப்போஸ்தலர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? காத்திருக்கத்தக்கதா என்று கட்டளை பிறந்த போது அப்பொழுது கூடி வந்து இருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலத்தையும் வேலையும் அறிகிறது. உங்களுக்கும் எனக்கும் அடுத்தது அல்ல. அல்லேலூயா. ராஜ்யம் எப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ காத்திருந்தாதான் உனக்கு கிடைக்கும். நீங்க வந்தவனே என்ன தெரியுமா? என் வாழ்க்கை என்ன ஆக போகுது? சில எல்லாம் தலையை குத்துக்கப்பான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் சில எல்லாம் சொல்றேன், உண்மையில நீ நல்லவனே இல்லைன்னு சொன்னாரு. அல்லேலூயா. சில எல்லாம் தலையை கொடுத்துக்கப்பாங்க. ஆண்டவர் என்ன பத்தி சொன்னாரு? ஒரு தங்கச்சி என்ன போன் பண்ணி கேட்கும், ஏசப்பா எதனா சொன்னாரா என்னை பத்தி? ஏமா அவருக்கு வேற வேலையே இல்லையா? உன்னை பத்தி கதை பேசுதானே அவருக்கு வேலை. அல்லேலூயா. நான் நேத்து ஒரு சகோதரி கிட்ட கேட்டேன், ஆண்டவர் உன்னை குறிச்சு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, உன்னுடைய பார்வையில நான் நல்லவனா இருக்கிறேன்னு. மத்தவங்க எல்லாரும் பார்வையிலும் எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மகன் என்கிட்ட சாட்சி கொடுக்கும் போது சொன்னாங்க, ஆண்டவர் உன்னை குறிச்சு நீ நல்லவன் தான் சொல்றாரு. நான் நினைச்சேன், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, அதற்கு ஏத்த பாத்திரவானா என்ன நடந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இம்மட்டும் அப்படியே என்ன நடத்தி கொண்ட நீங்க நடத்தல. அல்லேலூயா. மத்தவங்க பார்வைக்கு நான் தீங்கானவனா தெரியலாம், தீப்பிழம்பா தெரியலாம், எப்படி வேணா திட்டுறவனா தெரியலாம், குத்துறவனா தெரியலாம். கரெக்டா? அல்லேலூயா. எப்படி வேணாலும் தெரியலாம். கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி தெரிஞ்சது தான் முக்கியம். நீங்க அடுத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு வராதீங்க. அவங்க அப்படி பார்ப்பாங்க, இப்படி இல்ல கர்த்தர் உன்னை எப்படி பாக்குறாரு அவர்கிட்ட பார்த்து வா.
அங்க வேதம் சொல்கிறது அவர்கள் என்ன பண்ணாங்க, அப்பொழுது கூடி வந்து இருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் உங்களுக்கு அடுத்ததல்ல. எதுக்கு நீ காத்திருக்கணும் தெரியுமா? இங்க எதுக்கு நீ காத்திருக்கணும்? நீ அதோ ஐயோ எப்போ வரப்பா, எப்போ வருவாரு. அதுக்கு முன்னாடி நீ ஸ்டடி ஆயிடணும், அங்க போறதுக்கு ஸ்டடி ஆயிடணும். ஏன் தெரியுமா இது வரைக்கும் வராமல இருக்கிறாரு? ஏன் சொல்லுங்க, அவர் எப்பயோ வந்துட்டு இருப்பாரு. ஏன் இன்னைக்கு வராம இருக்கிறாரு? நீ நானும் கைவிடக்கூடாது, ஒருத்தரையும் கைவிட்ட கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆண்டவர். அதனால தருணம் கொடுக்கிறாரு. நீ தருணத்தை என்ன பண்ண கூடாது? ஐயோ கிருபை பாராட்டுறாரு. நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல, கிருபை கொடுக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? உன்னை மாத்திக்கணும். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல அந்த ஊர்லயே எல்லாம் அக்கிரமக்காரன், அந்த பட்டணத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க? அநியாயக்காரர்களா இருந்தாங்க. ஆனா நோவா ஒருவனும் எப்படி இருந்தாரு? நீதிமான். சிலருக்குலாம் நான் நீதிமான் பேரை வச்சுட்டு கஷ்டப்படுவோம். ஐயோ இவரு பேரை கொண்டு வந்து இவனுக்கு வச்சிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியணும் ஆண்டவரே, இந்த நீதிமானாய் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் அந்த பேரை வச்சிருக்கிறேன். உன் நீதியை கர்த்தர் பார்க்கணும், மற்றவங்க பார்க்க வேண்டாம். உன் நீதியை கர்த்தர், ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக மன உத்தமமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எசேக்கியா ஜெபம் பண்றாருப்பா. அவர் உத்தமத்தை கர்த்தர் பார்த்தாரு, உடனே வாழ்க்கையை மாத்தி கொடுத்துட்டாரு. மத்தவங்க வாழ்க்கையை மாத்த முடியாது, மரணத்தை கண்ணிகளை அவர் மட்டும்தான் மாத்த முடியும். எசேக்கியா யாருக்கிட்டையும் போல, எனக்கு பிரச்சனை வந்தது, சோறுபுறமா தரணும், ஆண்டவரே என் உத்தமத்தை நீ பார்த்து இருக்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு விசையா இறங்க கூடாதா? உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? பெரிய தீர்க்க தரித்தான் ஏசையா. அவன் அங்க முற்றத்தை கூட தாண்டல, ஆண்டவருடைய சத்தம் கேக்குதே, திரும்ப மறுபடியும் அங்க போ, என்னுடைய தாசனிடத்துல சொல்லு, உனக்கு ஆயுசுனால கூட்டி கொடுத்தேன், உன் மரண படுக்கையை மாத்தி போட்டேன், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீ தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து செல்வன்னு சொல்லு. ஒரு ராஜ்யபாரத்தை பார்க்க போன்னு சொல்ல ஏசையா வந்து, எங்க போவ? இன்னும் 3 ஆலயத்துக்கு போன்னு சொல்லுவ. நீங்க போய் வேதத்துல வாசிச்சு பாருங்களேன். என்னப்பா எங்க போவீங்க? ஆலயத்துக்கு போவ. எசேக்கியா ராஜா பண்ணாலும் எங்க போகணும்? ஆலயத்துக்கு தான் போகணும். கர்த்தர் தான் மாத்தினார் பிரதர் இந்த வாழ்க்கையை. கர்த்தர் தான் பிரதர் உள்ள வந்தாரு. என்னைக்கோ அழிந்து என்னைக்கோ உருகி போகிடைய என்ன இன்னமும் உருப்படியா வச்சிருக்கிறார் அவர் தான் பிரதர். அல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காத. யார் செஞ்சதவனாலும் மறந்துடு. கர்த்தர் செஞ்சதை மறந்துட்டேன்னா, அல்லேலூயா, இன்னைக்கு என்ன உருவா வச்சுக்கிறது அவர் தான், உயிரோடு வச்சுக்கிறது அவர் தான். அல்லேலூயா. அவர் செஞ்சதை என்ன பண்ணாதீங்க. அவர் உள்ள இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. இயேசு அப்படின்னு மூச்சு உள்ளன்னு வச்சுங்களேன், உன்னை பாக்குறவங்களும் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வாங்க சிஸ்டர்ன்னு சொல்ல மாட்டாங்க. அதோடு உனக்கு ஆறுதல் கூட்டம் தான். அல்லேலூயா. உள்ள ஆமா இயேசுன்ற சத்தம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இயேசு உள்ள இருக்கிற வரைக்கும் தான். இயேசு இல்லைன்னா, அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க. அதை புரியல என்ன அநேக ஜனங்களுக்கு. எது புரியலன்னா, உள்ள அவர் மூச்சு காத்து தானப்பா என்ன நடக்க வைக்குது, இன்னைக்கு பேச வைக்குது, எதிர்க்க வைக்குது, எதோ செய்ய வைக்குது. ஆனா இன்னைக்கு எது தெரிய மாட்டேங்குது, அவர் உள்ள இல்லைன்னா இன்னைக்கு நான் மனுஷியாய் வாழ முடியாது. அங்க வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். எத்தனை பேர் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு சாட்சியா இருக்கிறீங்க?
நேத்து பெற்றுக்கொண்டீங்கல்ல, இனி சாட்சியா இரு. கர்த்தர் இப்ப சொல்றாரு, இனி சாட்சியா இரு. அது எப்படிதம்மா? உலகத்தின் முடிவு பரியந்த நீ சாட்சியா இருக்கணும். உன் கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தருக்காக சாட்சியா இருக்கணும். அப்படி சாட்சியா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை பார்த்து அநேகர் கர்த்தரை தெரிஞ்சு கொள்வாங்க. நான் எப்படி ஒன்னாலும் வந்து வேஷம் மாறி தெரியலாம் நினைச்சேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு நாள் கையும் களவுமா பிடிபடுவேன். இங்க வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு யாருக்கு சாட்சியா இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவரே. யாருக்கு? நல்ல சத்தமா. நிறைய பேர் வாயே வரமாட்டேன், எல்லாம் ஊமி ஆயிட்டாங்க பிரதர். சகரிய ஆவி எங்களை புடிச்சிச்சு பிரதர். யாருக்கு சாட்சியா இருக்கணும்? பாய்ஸ் மட்டும் சொல்லலாம். யாருக்கு சாட்சியா இருக்கணும்? கர்த்தர் நல்லவர். இப்ப சகோதரிங்க சொல்லுங்க, உங்களை காட்டில அவங்க எவ்வளவு பெஸ்ட். மொத்தத்திலும் கத்தி கத்தி பேசுவோம். தியேட்டர்ல போய் ஒண்ணு கத்துது, அதை வீடியோ எடுத்து ஒண்ணு காட்டுது. அல்லேலூயா. நீ நினைக்கிற நீ எங்க சாட்சியா இருக்கிற தெரியுமா? தேவ சமூகத்துல சாட்சியா இருக்க வேண்டிய ஒண்ணு சத்துரு வேறு விரிச்சு எடுத்துட்டு போறா. உள்ள இயேசு என்ற அந்த சத்தம் அடங்குச்சுன்னு வச்சுக்க, நீ எங்கேயுமே சத்தம் காட்ட முடியாது. கர்த்தர் தருணத்தை கொடுத்துனே இருப்பாரு. நம்ம வாழற வாழ்க்கைலாம் சிம்சோன் வாழ்க்கை தான். திரியில பார்த்தா நமக்கு தெளிஞ்சிருவோம், ரக்கம் வந்துரும், பறந்துருவோம். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு தெரியல, தெரியல. 4 கோட சுத்தி நிக்கிறா. என்னைக்கு ஒன்னாலும் என்ன பண்றவா? அபிஷேகம் என்ன கண்ணு நோண்டுருவா. எப்பவுமே தெரியல. இடுப்புல என்ன இருக்குது? 4 கோடு தான் பிரதர் சுத்துறா. அல்லேலூயா. சிம்சன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்க அந்த கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கேட்கலன்னு வச்சுங்களேன், கடைசியில நம்மளுடைய முடிவுகள் வித்தியாசமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது சில காரியத்தை கொஞ்சம் பாப்போமே, வாசிங்கம்மா. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இயேசுவானவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகிலே நின்று, கலிலேயரே, அல்லேலூயா, படிக்காதவர்களே, பாமரர்களே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், அல்லேலூயா, அவர் பேர் என்னது? இயேசுவானவர். அல்லேலூயா. நம்ம இயேசப்பா தானே கூப்பிட்டுருப்போம். அவர் பேர் இயேசு வானவர். ஏன்னா வானத்துல இருந்து வந்தாரு, அதனால அவர் பேர் என்னது? வானவர். நம்ம பூமியில இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம பேர் என்னது? பூதமா? நான் சொல்ல, அங்க சொன்னாங்க உங்களெல்லாம். நீங்களாம் யாருக்கலாம்? நான் சொல்லங்க நிஜமா. என்னப்பா யாருப்பா அது? சத்தமா சொல்லுங்க கேட்கட்டும். நீங்களாம் பூதங்களாம். பூலோகத்தாரா? கர்த்தர் நல்லவர். நம்ம வானத்துக்கு நம்மளும் வானவர்கள் தான். நம்மளும் ஒரு நாள் எங்க ஏறி போறோம். இயேசு வானவர் எப்படி போனாரோ அது போல புதிய வானம் திறந்திருக்க, அவர் மகிமையை காணத்தக்கதாக அந்த பரலோக வீட்டுல நம்மளே ஏறி போவோம். அவர் எப்படி செஞ்சு வச்சிட்டாரு எனக்காக? அது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா, என்னாலும் கொஞ்சம் வெஸ்டர்ன் போயிடலாம். எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா, என்னாலும் எப்போதும் நான் உம்மோடு. நம்ம
இந்த சாயலை கலைஞ்சி அங்க போறோம். அதனால அவர் சொல்ற மாதிரி நம்ம பூதெல்லாம் கிடையாது. ஒரு பூதலத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம பூமிக்குரியவங்களும் கிடையாது, நம்ம விண்ணுக்குரியவர்கள். இந்த மண்ணின் சாயலை கலைஞ்சு போறோம். ஏன்னா உள்ள இயேசுவானவர் இருக்கிறாரு. அவர் எங்க போனாரு? அங்க 2 வெண்வஸ்திரம் தரிச்சவங்க சொல்றாங்கப்பா, அவர் மேல போயிட்டார்ல, போன ஒரு திரும்பி வந்து உன்னை கூட்டு போவாரு. ஏன்னா எனக்காக அவர் அங்க அழகாக ஒரு பரலோகத்தை கட்டி வச்சிருக்கிறாரு. அது கட்டி முடிக்கின்ற வேலையில இப்ப கட்டப்பட்டாயிடுச்சு. நான் 2007 ஒரு தரிசனம் கண்ட. ஆண்டவர் ஆயத்தத்தோடு கூட பரலோகம்லாம் கட்டப்பட்டு நம்மளுக்காக ஆயத்தமா இருக்குது. ஆண்டவர் எழுந்து நிற்கிற ஒரு தரிசனத்தை கண்டேன். நானும் என் வாலிப தம்பி ஒருத்தன் தான் என் கூட. நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் காலையில் அந்த தரிசனத்தை காண்பித்து கொடுத்தார். அதிகாலையில தேட போகும்போது ஆண்டவருடைய தரிசனம் பலமா இருந்தது. எழுந்து நிற்கின்ற மகிமையின் ராஜாவை பார்க்கிற ஆயத்தத்தோடு கூட காத்திருக்கிறார். எப்ப வேண்டுமானாலும் வரலாம். எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எனக்காக அழகா அதை செஞ்சீரே. அழகு இல்லாம இல்ல, பார்த்து பார்த்து உனக்காக செய்திருக்க. எத்தனை பேர் உனக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க சொல்லுங்களேன். நீங்க எத்தனை பேருக்கு நம்ம சிலர்லாம் சொல்லுவோம், இவங்கெல்லாம் எனக்கு பார்த்து பார்த்தே செய்யல. சிலர்லாம் பேரண்ட்ஸ் கூட்டம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் எனக்கு பார்த்து பார்த்தே செய்யல. நீ பேரண்ட்ஸ் ஆவ. அல்லேலூயா. இப்ப நீ சொல்லமா, நீ எத்தனை பேருக்கு பார்த்து பார்த்து செஞ்ச? எப்படி கேட்போம், உன் பேரண்ட்ஸுக்கு நீ என்னத்தை பார்த்து பார்த்து செஞ்ச? அல்லேலூயா. அதுக்கு பதில் இருக்காது. ஆனா உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்காக அழகாக அதை செய்தீரே தேவா. என்னாலும் எப்பொழுதும் நான் உம்மோடு வாழ்ந்திடவேன். அவர் அதை விரும்புறாரு, நேசிக்கிறாரு. என்ன அவரோடு கூட இணைக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். அப்படின்னா எனக்காக சேர்ந்து செய்த ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்கிறது, இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையிலே உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்கள் மறைவாய் ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகின்ற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள், நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று. அல்லேலூயா. அவர் வர போறாரு, சீக்கிரத்தில் வர போறாரு. அவர் வருவார் என்று காத்திருக்கத்தக்கதாக வெண்மையான வஸ்திரம் தரித்த மனிதன் சொன்னானா. நம்ம கேட்போம், எதுக்கு ஒயிட் ட்ரெஸ் போடணும் பிரதர்? அல்லேலூயா. நம்ம அடையாளம், நம்ம சாட்சி. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தமா எனக்கு சாட்சி. 2 பேரு வெண் வஸ்திரம் தரிச்சவங்க எனக்கு சொல்லிட்டாங்க ஆண்டவர் வர போறான்ட்டு. நான் மத்தவங்களுக்கு போய் சொல்லணும். அதுக்கு அடையாளம் இந்த வெண் வஸ்திரம் தான். நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு காட்டுறதுக்கு எனக்கு அடையாளமே தான். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விதவைக்கு கொடுத்தாங்க. பரவாயில்ல, நான் விதவையா இருக்கிறேன். ஆமா, என் மனவாளன் வர வரைக்கும் நான் விதவை தான். அந்த எண்ணங்கள் உனக்கு புரியணும். என் மனவாளர் ஒரு நாள் வருவார். அது வரைக்கும் நான் யார் தான் இருந்துட்டு போறேன். நோ ப்ராப்ளம். யார் எப்படி வேணாலும் சொல்லிட்டோம். உலகம் சொல்லும், இதெல்லாம் விதவைங்க போற ட்ரெஸ் பாடணும். நீ சொல்லு, இதை என் தேவன் என்னை அடையாளப்படுத்துவதற்காக எனக்கு கொடுத்திருக்கிறார். என் மகிமையின் வீடம் இது, என் அடையாளம் இது. என் அடையாளத்தை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ வெண்ணாடை போட்டு போகும்போது எவனா உன்னை இச்சையோட கூட பார்த்திருக்கிறானா? நீ கலர் ட்ரெஸ் போட்டு போ, உன்னை கணக்கு பண்ணி சொல்லுவானுங்க. அல்லேலூயா. அடையாளத்தை போட்டனா எல்லார் கண்ணையும் கர்த்தர் மூடுவாரு. அடையாளத்தை போடும்போது எல்லார் கண்ணையும் கர்த்தர் மூடுவாரு. யாரையும் உன்னை இச்சையோட ஒருத்தனையும் பார்க்க விட மாட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அடையாளத்தை ஒரு நாள் பொறுத்தே கஷ்டம் பிரதர். அப்பயும் பாதி வேற கலர்ல வரும். இன்னும் போய் இன்னும் வாங்கும்.
கர்த்தருக்காக அடையாளம் எடுக்கின்ற ஆடையை வாங்க மாட்டாங்க. கடந்த நாட்கள் என் பிள்ளைங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, சிப்பா வாங்கி கொடுத்தாங்க. நான் கூட சரி என்ன பண்ணலாம், நம்ம 3வது நாள் போட்டுடலாம்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். அது இவ்வளவு பெருசாகுது. அது ஜிப்பா மாரி இல்ல, அது 90 ரேஞ்சில் போயிடுச்சு. நான் யோசனை பண்றேன், இந்த பசங்க எனக்கு ஜிப்பா எடுத்து வந்து கொடுக்க சொன்னா அன்பா எடுத்து வந்து கொடுத்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப மனமகிழ்ச்சியா இருந்தது. ஒரு 2 ஆட்டுக்குட்டினாச்சு நம்ம ஈன்றது நம்மள நினைக்குது. ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். ஆனா அது அங்கி மாதிரி இருந்தவனையும் ஒருவேளை என்ன ஃபாதர் ஆக்க பாக்குறாங்களான்னு நான் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. நான் பாக்குறேன், ஏன்னா ஃபாதருங்க தான் என்ன பண்ணுவாங்க. அதை நான் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓகே ரைட்டு, இதை நம்ம போட்டுன்னு போனோம்னு வச்சுங்களேன், உள்ள யார் அவர் அப்படின்னு ஆயிடும். நான் ஒன்னே பாஸ்டமா கூட்டு, பாஸ்டமா கொஞ்சம் எனக்கு கட் பண்ணி என்ன பண்ணுங்க கேட்டுக்கிறேன். என்னைக்கு அவங்க தைச்சு கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். நான் நினைச்சேன், நான் 3வது நாள் எப்பயுமே நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா மற்ற இடத்துக்கு போட்டு போக மாட்டேன். அது எனக்கு இஷ்டமா இல்லை. எனக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்தாரு. தேவ சமூகத்துல போடுவோம். நான் எந்த புது ட்ரெஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் போட்டு பலிபீடத்துல நின்றுவேன். சரி, நேத்தம் மனம் வாஞ்சேன். ஏன்னா இந்த முறை 2 பேர் என்ன பண்ணாங்க, பாஸ்டமாவும் எனக்கு என்ன பண்ணாங்க, ஜிப்பா எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் அதை நினைச்சேன், சரி நியூ இயர் போட்டுடலாம். சரி, என் பிள்ளைங்க எடுத்து கொடுத்தாங்களா, அதை போட்டுலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி என்ன பண்ணேன், அயன் பண்ணலான்னு பிரிச்ச பாருங்க. அதை அயன் பண்ற எல்லையை தாண்டி போச்சு. அப்ப எனக்கு கொஞ்சம் சந்தேகமாச்சு. ஓஹோ, இது நம்ம சைஸ் கிடையாது போல. சைஸ் கரெக்ட் தான், ஆனா லென்த் ரொம்ப கர்த்தர் அதிகம் மாத்தட்டும். இல்ல, நம்மளுக்கு அடையாளம் அது. அந்த மகிமையை நாடை நம்ம என்ன பண்ணக்கூடாது, புறம்பே தள்ளக்கூடாது. இந்த ஆஃப் ஒயிட் போடுறவன் பாதி என்ன பண்ணுவான், பந்திக்கெல்லாம் வர்றீங்க, இதுக்கு முன்னாடி பந்திக்கு வந்தீங்கன்னா முழுசா வரணும். என்கிட்ட ஃபேண்ட் இல்ல பிரதர், கஷ்டப்பட்டு வாங்கு, மற்றதெல்லாம் வாங்குறிய வாங்குங்க. எதையோ வாங்குறீங்களா பிரதர், பந்திக்கு வரவங்க இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், கண்டிப்பா உன் அடையாளத்தை காட்டு. சீக்கிரமா சீக்கிரமா. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது எங்க போனாங்க, மேல் வீட்டுல ஏறினாங்க. வாசி, அதுல யார் யார் இருக்கிறாங்க தெரியுங்களா, பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் மர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோப்பும் யாரு செயாசோல் என்னப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தாங்க. இந்த யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவை குறிச்சு மட்டும் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிட நேரம் ஆயிடுச்சு. அவர் யூதாவின் புத்தகத்தில் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்களேன். எடுத்து வாசிப்போம். யூதாக்கு எழுதின நிருபம் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. யூதாக்கு எழுதின முதல் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரன். அங்க யாரு யாக்கோப்பினுடைய தம்பின்னு சொன்னாங்களோ அதே யூதா தான் இவரும். இவர் இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாகிய யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று யூதா எழுதுறாரு இல்லையா. இப்ப இந்த யூதா யாருன்னு சொல்லிட்டு இருங்க வர கொஞ்சம் பார்த்துருவோம். யூதா அதே லூக்காக்கு எழுதின நிருபம், மார்க்குக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். இந்த யூதாவை குறித்து அங்க போடப்பட்டிருக்க பாருங்க. மார்க்குக்கு எழுதின நிருபம், மார்க் 6வது அதிகாரத்துல 3வது வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. ஒழுங்கா 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 வாசிக்கணும். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு, யோசேப்பு, யூதா, சிமியோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா. இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கின்றார்கள் என்று இயேசுவானவர் அங்க காட்டுறாங்க. இவர் இயேசுக்கு யாரு, யூதா கூட பிறந்த ஒரே தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர். ஆனா யூதாவை குறிச்சு அங்க காண்பிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லுவாங்க, யாக்கோப்பின் சகோதரன். அவர் நிருபம் எழுதும் போது சொல்றாரு, அப்பா
பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற நிருபம் இதுவே என்று சொல்றாரு. எந்த இடத்திலும் தான் உறவை அங்க காட்டிக்கவே இல்லை. என்ன காட்டிக்கல? நான் இயேசு கிறிஸ்துடைய தம்பி. சபைக்குள்ள உறவை காட்டாத. இது உறவை காட்டுற இடம் கிடையாது. இது உத்தமத்தை காட்டுற இடம், சாட்சியை காட்டுற இடம். அங்க அவர் அழகா சொல்றாருப்பா, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். இங்க வந்தா நீ யாரா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனோ ஊழியக்காரிகளும். அல்லேலூயா. எப்ப நீ அந்த மனநிலைக்கு வந்து இங்க இருக்கிறியோ அப்பதான் தேவ சமூகத்துல வளருவ. இது எங்க சொந்தக்கார சபை, இது எங்க உறவுக்காரங்க சபை, முடிஞ்சு போச்சு. இங்க உனக்கு பங்கே இல்ல. யூதா கேட்டா சொல்லுவாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நான் உறவுக்காரன் நீங்க சொல்ல விரும்பலப்பா. ஏன்னா இது மகிமை நிறைந்த இடம். இந்த இடத்துல உறவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. 120 பேர் இருக்கிறாங்கப்பா மேல் வீட்டுல. அவங்கள குறிச்சு அடுத்த வாரம் கொஞ்சம் பார்ப்போம். நேரம் முடிஞ்சிச்சு. எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல கண்களை மூடி ஆண்டவரோட சொல்ல போற, ஆண்டவரே சிமியோனை போல நான் காத்திருக்கணும், யூதாவை போல நான் அடிமைப்பட்டு இருக்கணும். ஆண்டவரே என் தேவனுக்கு அடிமையாய் நான் இருக்க வேண்டும். என் இயேசுவானவருக்கு அடிமையாய் இருக்க வேண்டும். என்னை அழைத்தவருக்கு அடிமையாய் இருக்க வேண்டும். எனக்கு பொறுப்பு கொடுத்தவருக்கு அடிமையா இருக்கிறோம். எனக்கு தரிசனத்தை கொடுத்து என்னை நடத்தி வந்தாரே, அவருக்கு உகந்த மனுஷனாய் மனுஷியாய் நான் இருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாகிய யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது. இயேசுன் தம்பின்னு சொல்ல எந்த இடத்திலும் விருப்பப்படாத ஒரு உறவு. நான் ஊழியக்காரன்பா, நான் ஊழியக்காரன். இயேசுவானவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சு முடிக்கத்தக்கதாக என்ன ஊழியக்காரன் அவர் நியமித்து போயிருக்கிறாரு. தம்பின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பு கொடுக்கல, அவர் ஊழியக்காரன் நம்பி கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புக்கு பாத்திரவான்களா என்ன நடந்து கொள்ளத்தக்கதாக ஒரு அபிஷேகம் என்ன தொடட்டாண்டவர். இந்த கடைசி நாட்களில் நான் உறவுகளை சொல்லி தேவனை மட்டுப்படுத்த விரும்பல, எனக்கு கொடுத்த ஊழியத்தை சொல்லி என் தேவனை மகிமைப்படுத்த விரும்புற சொல்ற பிள்ளைங்க அப்படியே தேவ சமூகத்துல இருந்து நின்று எல்லா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே ஒரு மகிமையான தொடர்ட்டு, ஆண்டவரே ஒரு மகிமையான தொடர்ட்டு, ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே உம்முடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரட்டு. ஆண்டவரே சிமியோனை போல நான் காத்திருந்து என் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக தேவனுடைய வல்ல பிரசன்னம் என்ன தொடர்ட்டு. ஆண்டவரே ஷிகாராதானா ரீதினி நிஹாஷியாலாதானா ஆவியின் அபிஷேகத்தை உயிர்ப்பி, ஆவியின் அபிஷேகம் உயிர்ப்பிக்கப்படட்டும். அனல் மூட்டி எழுப்பு, ஒரு அக்கினி உனக்குள்ளே எழும்பட்டும், ஒரு அக்கினி உனக்குள்ளே எழும்பட்டும். ஆண்டவரோட சொல்லு, ஒப்பு கொடு, ஆண்டவரோட ஒப்பு கொடு, ஆண்டவரோட சொல்லு, ஆண்டவரே ஒரு மகிமையான தொடரட்டும். ஆண்டவரே ராஷியாலாதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மாதிரி ஆவி வரும்போது தேவ பிரசன்னத்தை விட்டப்பாங்க. 120 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்க. Hallelujah, 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 Amen, மாற்றப்படும், எண்ணங்கள் மாற்றப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை உணர்வேன். Hallelujah,
Hallelujah, Hallelujah, Amen. பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மறாதே. விசுவாசி அழிந்து ஒழிந்து போம், விசுவாசம் என்றென்றும் நிலைக்கும். மனம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மறாதே. விசுவாசி அழிந்து ஒழிந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். Hallelujah, Hallelujah, ஒரு மனதின் அபிஷேகம் தொடுது, ஒரு மனதின் அபிஷேகம் நீ சாட்சி என்பதை மறக்காதே. Hallelujah, Hallelujah, सर्व सृष्टि यजमान जीवे, सर्व सृष्टिயை எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், பணிந்து குனிந்து தொழுவோம். எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், பணிந்து குனிந்து தொழுவோம். ஒரு மனிதன் ஆவியை பெறத்தக்கதாக வலது கையை பரப்புக்கு நேராக உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என் காத்திருப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும், என் காத்திருப்பு தேவனுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும், என் காத்திருப்பு வீணா விருதா போகக்கூடாது, அது தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். எல்லாம் ஒரு மனதோடு கூட சேர்ந்து சொல்ல போறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாத பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சகோதரர்களையும் சகோதரிகள் கையை பிடிச்சு கர்த்தர் உங்களை முன்குறிச்சிருக்கிறான்னு சொல்லுங்க.